சிறுமியோடைய வழக்குல வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த பின்னாடி அவர் எப்படி இப்போ பெயில்ல வந்து திருப்பி அவருடைய தாயை வந்து கொலை பண்ணாங்க? திரும்பியோட வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கல. ஓகே, கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிமாண்டில் தான் இருந்தான். ரிமாண்டில் பெயிலில் வந்தான். ஓகே, எந்த கேஸுக்கும் பெயில் உண்டுமா? பெயிலில் வந்தப்போ தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணுறான். பிணையில் வந்தவன் திருந்தவே இல்லை, அவங்க அம்மாவை கொலை செய்கிறான். பட் இன்றைக்கி அவன் நிரபராதி ஆகிட்டான் அந்த வழக்கில். கொலை செஞ்சாங்கிற ஸ்டேட்டஸ் தான் நம்ம சொல்ல முடியுது ஒழிய கோர்ட் விடுதலை பண்ணிட்டு நம்ம அதுக்கு பிறகு அதில் சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. சார், பிறல் சாட்சியா தஷ்வந்துடைய தந்தை வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி என்ன சொன்னதுனால அவருக்கு வந்து இந்த கேஸில் விடுதலை? எனக்கு எதுவும் தெரியாது, இவன் தான் பண்ணான்னு தெரியாது எனக்கு. நான் பார்க்கல இதையும். ரெண்டாவது அவரும் ஐ விட்னஸும் கிடையாது. ஆஸ் பர் சட்டப்படி பார்த்தீங்கன்னால அவர் ஐ விட்னஸ் கிடையாது. சர்க்கம்ஸ்டன்ஸெல்லாம் என் பையன் தான் கொண்டு இருக்க முடியுங்கிறது தான் அதில் இருந்துச்சு ஒழிய அவர் எங்கே நேரடியாக பார்த்தாரு? அவர் வரத்துக்குள்ளேயே வெளியாகிட்டா வீட்டை விட்டு. சார், இதில் கொண்டு இருக்க முடியும் அப்படின்றது தான் சொல்லப்படுதே தவிர அவர் கொண்டாருன்றதுக்கான ஆதாரங்கள் அதே தான் அவர் சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாது இந்த வழக்கில் இவன் குற்றவாளின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஹோஸ்டேல்பாங்க, இந்த வழக்கை பற்றி என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. ஆஜர் எதிரியா தெரியுமா? ஆஜர் எதிரியா பையன். செத்து போனது யார்? என் மனைவி. வேறு எதுவும் தெரியாது எனக்கு. இவர் தான் கொண்டு இருப்பாரா? இல்லை, வாய்ப்பு இல்லை, தெரியாது. இப்படியே ஒரு 5-6 கேள்வி தான். அது நீதிபதி சொல்லிடுவாங்க. 2-3 கேள்வியிலே இப்போ இவர் தான் அரசு தரப்பு வராது சாட்சி. ஒரு 3-4 இருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்றே உங்களுக்கு அவஸ்தையில் ஆகல. கோர்ட்டு என்ன பண்ண முடியும்? எல்லோரும் கோர்ட்டை பெரிய விமர்சிக்கிறானுங்க, பெரியவனுங்க 8 மூளை 10 உள்ள மாதிரி. இருக்கிற சாட்சி சொல்கிறதுக்கே துப்பு கிடையாது. இருக்கிற பேப்பருக்கு தானே ஜட்ஜி தண்டனை கொடுக்க முடியும். உன் பொண்டாட்டியை கொண்டு இருக்கான், நீ தான் சாட்சி சொல்லணும். நீயே சொல்ல விரும்பலை, உன் புள்ளன்னு கரிசனை போடுற. அப்புறம் கோர்ட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ போலீஸ்க்கு வந்து எந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லையா சார்? இப்போ இவனுடைய தாயை வந்து கொலை செஞ்சது இவன் தான் அப்படின்றத எப்படி போலீஸ் வந்து திட்டவட்டமாக சொல்கிறாங்க? ஏமா அவன் அந்த உள்ள ஏரியா ஃபுட்டேஜை வச்சு தான் சொல்கிறாங்க. அவன் தான் அப்போ தான் போயிருக்கான் அந்த வீட்டை விட்டு. கடைசியாக லாஸ்ட்டாக அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இவனுக்கு சண்டை நடந்திருக்கு, ரொம்ப நேரம் சத்தம் கேட்டிருக்கு வெளில. எல்லாத்தையும் வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேயா?